வளர்ப்பு மகள் தாக்குதல் நடத்தியதாக நடிகை ஷக்கீலா புகார் அளித்த நிலையில் ஷக்கீலா தான் தாக்குதல் நடத்தியதாக வளர்ப்பு மகள் குற்றம் சாட்டியுள்ளார். சௌந்தர்யா அவங்க தான் என்ன அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கி அடிச்சாங்க. திரும்பி நானும் அதுக்கு பதிலுக்கு நானும் அடிச்சேன். என்ன திரும்பி அடிச்சாங்க. திரும்பி அடிச்சோம். அப்படியே மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தோம். திரும்பி என்ன முடிய பிடிச்சோன்னே எங்க அம்மா கோவம் வந்து எங்க அம்மா அடிச்சாங்க. எங்க அம்மா அடிச்சோன்னே எங்க அம்மா முடிய பிடிச்சிட்டாங்க. எங்க அக்கா வந்து திரும்பி அவங்க முடிய பிடிச்சா. இப்படியே மாறி மாறி சண்டை போகவே எங்க அத்தை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே பேசல. அவங்க நல்லா சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. நடிகை ஷக்கீலா தனது அண்ணன் மகளான ஷீத்தலை சிறு குழந்தையில் இருந்து வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு முற்றியதால் ஷீத்தல் தனது தாய் சசி, சகோதரி ஜமீலா ஆகியோருடன் இணைந்து நடிகை ஷக்கீலாவை தாக்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சமாதானத்திற்கு அழைத்த ஷக்கீலாவின் தோழியும் வழக்கறிஞருமான சௌந்தர்யாவை ஷீத்தல் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஷக்கீலா தான் தன்னையும் தனது தாயாரையும் தாக்கியதாக வளர்ப்பு மகள் ஷீத்தல் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது எப்பவுமே ரெகுலராகவே எங்க அத்தை ட்ரிங்க் பண்ணுவாங்க. சண்டை வரும். அப்புறம் மறுநாள் வந்து இது சால்வ் ஆயிடும். எங்களுக்குள்ள எப்பவுமே அத்தை நைட்ல ட்ரிங்க் பண்ணுவாங்க. இதுதான் எப்பவுமே ரெகுலரா நடக்கும். ஷீத்தல் மீது சௌந்தர்யா கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷோயப் மாலிக்கை சானியா மிர்சா சில மாதங்களுக்கு முன்பாக விவாகரத்து செய்துவிட்டார் என்று சானியா மிர்சாவின் சகோதரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷோயப் மாலிக் இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவிற்கும் கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. நிலையில் பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவேத் உடனான தன்னுடைய 3வது திருமணத்தை ஷோயப் மாலிக் அறிவித்ததைத் தொடர்ந்து சானியா மிர்சா உடனான அவருடைய விவாகரத்து வெளிப்பட்டது. இஸ்லாம் முறைப்படி திருமணத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஷோயப் மாலிக்கிடமிருந்து சானியா மிர்சா குலா கொடுத்ததாக தந்தை இம்ரான் மிர்சா கூறியிருந்தார். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாகவே ஷோயப் மாலிக்கை சானியா மிர்சா விவாகரத்து செய்துவிட்டதாக அவருடைய சகோதரி அனம் மிர்சா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சானியா எப்போதுமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலக்கி வைத்திருப்பதாகவும் ஷோயப்பிடம் சானியா விவாகரத்து பெற்று சில மாதங்களாகி இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஷோயப் மாலிக்கின் புதிய பயணத்திற்கு சானியா நல்வாழ்த்துக்கள் தெரிவித்திருப்பதாகவும் தனி உரிமைக்கான அவருடைய தேவையை மதிக்கவும் குடும்பத்தினர் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.